ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டியாகிஸ் நான் ஒரு ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன். இப்போத்துலேருந்து நான் ஸ்டோரியும் சொல்லுவேன். இப்போதைக்கு கண்ணாடி கைட்டு இங்கே வச்சு கண்ணாடி இருந்தால் நான் ஸ்டைலே. ஓகே, இப்போ என்னதுன்னா நம்மளுக்கு ஒரு ஹீரோ ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பேர் பேசணும் வந்துட்டேன். லிட்டில் ஜான், அதான் ஸ்டோரி நேமே. ஓகேவா? அது நான் கண்டுபிடிச்சேன், நானே எழுதி வச்சேன். ஓகேவா? நாளைக்கு புது ஸ்டோரியில் நாளைக்கு வரோம். ஓகே, நம்ம ஃபேஸ் காமிச்சு நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறோம். ஏம்மா ஓகே, இப்போ இருக்காங்க. ஒரு பையன் அவனுக்கு பர்த்டே கொஞ்ச நாளில் வந்துட போகுது. அப்போ அவனுக்கு கோவம் நிறையா வருது. ஏன்டா அவனுக்கு தம்பி இருக்குது. அந்த தம்பி இருக்காங்களா, அவனோட தம்பி இருக்காங்களே, அந்த ஜானோட அவங்களோட அப்பா அம்மா, ஜானோட அப்பா அம்மா ஜானோட தம்பிக்கு மட்டும் பர்த்டே நல்லா ஞாபகம் வச்சுன்னு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு அதான் கேட்குறாங்க. ஜான் போய் கேட்குறான் அப்பா அம்மா கிட்ட, என்னம்மா எனக்கெல்லாம் கொண்டாட பார்த்துக்கிறீங்க, ஏன்னா என் தம்பிக்கு மட்டும் கொண்டாடுறீங்களே அந்த மாதிரி சொல்கிறான். அப்போடா அந்த ஜானோட தம்பி இருக்கால, அவன் போய் சொல்கிறான், சரிங்கண்ணா, சரி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த ஜான் கிட்ட போய் அந்த தம்பி சொல்கிறான். பாய் அவன் தம்பி பேர் ஜான், தம்பி பேர் பாய் சொல்கிறான், டேய் பாய் இல்லாமல் என்னடா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. அவன் பேர் பாயுங்க. அந்த பாய் என்ன சொல்கிறான்னா, சரிங்கண்ணா நான் சரிங்கண்ணா என் பர்த்டேவை நான் ஷேர் பண்ண மாட்டேன். என் பர்த்டே இந்த ஒரு உங்களுக்கு என்ன 12 வயசாகடா, இந்த 12 வயசாகிற வரைக்கும் இப்போ என்ன எனக்கு எனக்கு 10 வயசாகடா, எனக்கு நான் 20 வயசு வரைக்கும் நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ஜானை சந்தோஷப்பட்டுட்டாங்க. அப்புறமா ஜானுக்கு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு பர்த்டேலாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு என்ன நினைக்கணுமா, கடைசியில் அதெல்லாம் ஜானும் பாயும் போய் தூங்கிட்டாங்க. இப்போது டாண்டா ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆக போகுது. அதெல்லாம் ஒரு இன்ட்ரோ. இப்போதான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. இதில் வில்லன் கேட்டால் சிரிக்கலாம் பார்த்தீங்க. டேய் இவனை போய் வில்லனா போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. ஹீரோவை போய் வில்லனா போட்டுக்கிறீங்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லைன்னா தான் இருந்தானே. அவன் யாருன்னு சொல்லிட்டா, வேறு யாரும் இல்லை, நான் தான். நான்லாம் கிடையாது, நான் ரியலாக கிடையாது. நான் எப்படி இல்லைன்னா வருவேன். நான் அந்த ஸ்டோரி என்னது, நான் எப்படி இல்லைன்னா வருவேன், இல்லைன்னா வருவேன்னா வர மாட்டேனா. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், அதான் என்னோடய மெயின் கான்செப்டே. கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்க. ப்ளே பட்டன் சப்ஸ்கிரைப் இருந்தால் ப்ளே பட்டன் கட்சினா நான் யூடியூப்பில் பார்த்தேன். டேய் நீ ஏன் யூடியூபரு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறியடா அப்படின்னு கேட்டேன். சரி விடுங்க, எவ்வளோ பெரிய கேமர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய இதுலாம், ஆனால் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதான் எனக்கு இதுவும் நான் அவங்களாம் பார்த்துல கேட்குறேன். சரி ஸ்டோரி சொல்கிறேன். அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாய் எழுந்து அந்த தூக்கத்தில் எனக்கு தண்ணி தாகமாக இருக்காருண்ணா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு போய் தண்ணி குடிக்க போகிறான். வில்லனை சொல்ல வந்துட்ட பாருங்க, வில்லன் இஸ் த வெஜிட்டா. அவன்டா. ஓகேவா? நான் என்ன அந்த வில்லன் இருக்கான்ல, அந்த இவன் இருக்கான்ல, அரப்பமா அவன் போய் தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே தண்ணி குடிச்சுட்டான். அரப்பமாக போட்டால் சரி நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் பட்டுக்கலாம், அண்ணன் அப்படி தண்ணியை ஓட்டலான்னு ஜாலியாக இப்படி போயிருந்தான். ஆனால் அம்மா அப்பா ரூமில் அம்மாவும் காணோம், அப்பாவும் காணோம். எங்கன்னா தேடி நிற்கிறாங்க. அப்புறமா பாய்க்கு தேடி ரொம்ப பயமாக வந்துடுச்சு. அப்புறமா பாய் ஜான் கிட்ட சொல்லிடலாம், அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா,
எங்கள் அம்மா அப்பா தொலைஞ்சி போயிட்டாங்க, நான் எல்லா இடத்துலையும் தேடினேன் அப்படின்னு ஜானுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஏறுது பாய் மேலே. ஆனால் பாய்க்கு எதுவும் தெரியாது, அவன் மேலே ஏன் தெரிஞ்சதுன்னு சொல்லலை. அப்புறமா வந்து தேடின ஒரு காமெடி நந்துருங்க, செம்ம காமெடி. ஒருத்தன் வந்து அந்த பாய் இருக்கான்ல, அவன் வந்து அப்படின்னு கத்தினான். ஏதோ முள் வந்து அவன் காலில் குத்திக்கிச்சு. அதுக்கு வந்து இவன் ஜான் வந்து எதுவும் பேய் வந்துச்சு அப்படின்னு ஓட்டான். அதுக்கு பாய் சொன்னான், அண்ணா நானா கத்துறேன் அப்படின்னு. செம்ம காமெடி. ஓட்டான் டக்குன்னு ஓட்டான், ஐயா எனக்கு காப்பிடுங்க அப்படின்னு. அதுக்குமா ஒரு போர்ட்டல் வந்துடு, அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு டெடி பேர் வந்துடு. அந்த டெடி பேர் தான் இந்த மெயின் இதுவே. அது வில்லன் கிடையாது, ஆனால் வில்லன் மாதிரியும் வரும். ஆனால் அது வில்லன் கிடையாது, கிடையாது. அது நம்மளுக்கு உதவி பண்ணும். இப்போ வந்து நம்மளுக்கு யாராச்சும் உதவி பண்ணால் நல்லது, அந்த மாதிரி நான் உதவி பண்ணலான்னு அது வந்து அவங்க ஜான்கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாய் சொல்கிறான், யாருண்ணா இவன் அப்படின்னு.